பரிகாரம் செவ்வாய். நேயர்களே, இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதையே யாவரும் கடவுளாக வழிபடுகிறோம். ஆனால் இந்து மதத்தில் மட்டுமே கடவுள் மட்டுமல்லாமல் பரிவார தெய்வங்கள் மற்றும் கடவுளின் பிரதிநிதிகளாக நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள் என ஒரு சிஸ்டமாக செயல்பட்டு வருகிறது. இதில் மனிதர்களின் தலையெழுத்தை முடிவு செய்வதுதான் நவக்கிரகங்கள் ஆகும். இந்த நவக்கிரகங்களில் 7 கிரகங்களைத்தான் கிழமைகளாக வைத்துள்ளோம். சூரியனின் ஆதிக்கமுள்ள நாளை ஞாயிறு என்றும், சந்திரனின் ஆதிக்கமுள்ள நாளை திங்கள் என்றும், செவ்வாயின் ஆதிக்கமுள்ள நாளை செவ்வாய் என்றும், புதனின் ஆதிக்கமுள்ள நாளை புதன் என்றும், குருவின் ஆதிக்கமுள்ள நாளை வியாழன் என்றும், சுக்கிரனின் ஆதிக்கமுள்ள நாளை வெள்ளி என்றும், சனியின் ஆதிக்கமுள்ள நாளை சனி என்றும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி கிழமைகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் வரும் நன்மை தீமைகளை அவரவர் ஜாதகப்படி அனுபவிப்பதையே கர்ம வினை அல்லது விதி என்கிறார்கள். அந்த விதியில் இருந்து விதி விலக்கும் உள்ளது என்பதை மார்க்கண்டேயர், அபிராமி பட்டர், பிரகலாதன் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கை வரலாறு மூலம் அறிய முடிகிறது. அந்த விதி விலக்கையே பரிகாரமாக தினமும் அந்தந்த நாளுக்குரிய பிராயச்சித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையே தினமும் இந்த நாள் பரிகாரம் நிகழ்ச்சியில் கண்டு வருகிறோம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய பரிகாரத்தை இனி காணலாம். இது மாபெரும் பொக்கிஷம். அதனால் கட்டாயம் தினமும் குறித்து வைத்து செய்து பாருங்கள். நிச்சயம் எப்பேற்பட்ட விதியும் மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். செவ்வாய் பரிகாரம். பொதுவா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டா சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல உணவு முறையை தான் சரி செய்வாங்க. ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டா என்ன சாப்பிடணும்னு சித்தர்கள் சொல்லி இருக்காங்கங்கறத இப்ப பார்க்கலாம். செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க உளுந்து கஞ்சி இல்ல உளுந்தங்களி செஞ்சு தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் மாதுளப்பழம், பீட்ரூட், நேந்திரம் வாழைப்பழம், பசலக்கீரை, ஏபிசி ஜூஸ், அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து ஜூஸ் ஆக்கி குடிக்கிறது. அப்புறம் இஞ்சி, கத்திரிக்காய், பரங்கிக்காய், பேரிச்சப்பழம், மிளகு, சீரகம் அதிகமா உணவுல சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உடம்பு அடிக்கடி சூடாச்சுன்னா கத்தாழை ஜூஸ், எலுமிச்சப்பழ ஜூஸ் குடிங்க. கரும்பு சாறு குடிக்கலாம். அப்புறம் செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க எதுக்குமே பிடிவாதம் பிடிக்கவே கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட பிடிவாதம், முரட்டுத்தனம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அதிகமா பிங்க் நிற ஆடைய உபயோகப்படுத்துங்க. இல்லனா உங்களை சுத்தி பிங்க் நிறம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா பிங்க் நிறத்துக்கு பிடிவாத குணத்தை குறைக்கிற சக்தி உண்டு. அப்புறம் செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க முருகரை உபாசனை பண்ணுங்க. முருகர் கோயிலுக்கு தொடர்ந்து போங்க. ஏன்னா செவ்வாய்க்கு பரிகார கடவுளே முருக பெருமான் தான். அதனால செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து முருகப்பெருமான வழிபடுங்க. ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டு அதனால உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா முருகப்பெருமானுக்கு அங்க பிரதட்சணை பண்றதா வேண்டிட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் விபத்து நடக்கவே நடக்காது. அப்புறம் அடிக்கடி இரத்த காயம் காரணமே இல்லாம ஆச்சுன்னா முருகனுக்கு அழகு குத்துறதா வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் இரத்த காயம் ஏற்படாது. அப்புறம் கால்ல புண்ணு ஏற்பட்டு அது ஆறாம இருந்தா தைப்பூச அப்போ முருகனை பாத யாத்திரையா நடந்தே வந்து தரிசிக்கிறதா வேண்டிக்கோங்க. உடனே உங்க புண்ணு சரியாகும். தொழில நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா முருகப்பெருமான உங்க தொழில் பார்ட்னரா சேர்த்து வருஷம் ஒரு தொகைய அவர் கோயில் உண்டியல்ல போட்டுட்டே வாங்க. கட்டாயம்
கட்டாயம் உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் தெரியும். அப்புறம் திறமை இருந்து வாழ்க்கையில சாதிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க கிருத்திகை தோறும் மத்தியானம் முருகரை வழிபடுங்க. அப்புறம் செவ்வாய் பாதிப்பால குழந்தை பாக்கியம் தள்ளி போச்சுன்னா விசாகம் நட்சத்திரம் அப்பவும் சஷ்டி திதி அப்பவும் முருகரை தொடர்ந்து வழிபடுங்க. முக்கியமா ஐப்பசி மாசம் வர்ற சஷ்டி அப்போ கட்டாயம் திருச்செந்தூர் போய் சஷ்டி விரதம் இருங்க. அங்க கோயிலே 6 நாள் தங்குங்க. இத செஞ்சா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை உடனே பிறக்கும். நெஞ்சில் வாழும் வேலவா நிலவை சூடும் பரமனின் நெற்றி கண்ணிலே உதித்த வெற்றி வழி வேலவா அஞ்சில் என்று அல்ல தீர்க்கும் பள்ளலும் நீ அல்லவா அலைகள் சூழும் செந்தில் வாழும் ஆறுமுக வேலவா. அப்புறம் நல்ல வேலை கிடைக்க நெல்லை மாவட்டம் தென்காசி பக்கத்துல பண்பொழிங்கிற ஊர்ல மலை மேல இருக்கிற முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை சூரிய ஓர அப்ப போய் 6 நெய் விளக்கேத்தி வழிபடுங்க. முருகப்பெருமா முன்னாடி உட்கார்ந்து சண்முக கவசத்தை படிங்க. கட்டாயம் உங்களுக்கு நிரந்தர வேலை அமையும். அப்புறம் தீராத கடனால கஷ்டப்படுறவங்க திருவாரூர் மாவட்டத்துல திருச்சேரியில இருக்க ருணலிங்கேஸ்வர தேய்பிரையில திங்கட்கிழமையில போய் வழிபடுங்க. கடன் தீர்க்கும் திருப்பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. கட்டாயம் உங்க கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி தேய்பிரை செவ்வாய்க்கிழமையில வர்ற பிரதோஷம் அப்போ நந்திக்கு அபிஷேகம் பண்ணுங்க. தேய்பிரை செவ்வாய்க்கிழமை தோறும் கடன்ல ஒரு தொகையை கொடுத்துட்டே வாங்க. கட்டாயம் உங்க கடன் பிரச்சனை தீரும். அப்புறம் வளர்ப்பிறை அஷ்டமி அப்போ சொர்ண ஆகர்ஷண பைரவரை தொடர்ந்து வழிபடுங்க. வருமானம் பெருகும், தொழில் சிறக்கும். தேவராஜ சேவ்யமான பாவனாங்கிரி பங்கஜம் व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे. அப்புறம் நீண்ட நாள் உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போய் வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. கட்டாயம் உடம்பு சரியாகும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில சுப்பிரமணிய திரிசதி படிங்க. எதிரி தொல்லை இருக்காது. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற வைத்தீஸ்வரரை தேய்பிரை செவ்வாய்க்கிழமை போய் 6 நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சு வழிபடுங்க. பல ஜென்மமா தொடர்ந்து வரும் கர்ம நோய்கள் எல்லாம் தீரும். அப்புறம் தீராத நோயால பாதிப்படைஞ்சவங்க தினமும் கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. கட்டாயம் உடம்பு சரியாகும். மேலும் ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமானவங்க தொடர்ந்து பழனிக்கு போங்க. அப்புறம் ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க சனி செவ்வாய் ஓரையில கவனமா இருங்க. ஏன்னா பெரும்பாலும் சனி செவ்வாய் ஓரையில தான் எதிர்பாராத கெட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால வெளியே போகும்போது ஓரையை அனுசரிச்சு போங்க. அப்படியே முக்கியமான வேலையா இருந்தா விநாயகருக்கு சூர தேங்காய உடைச்சிட்டு பாக்கெட்ல பழனி ஆண்டவர் படத்தை வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு வாங்க. ஏன்னா பழனி ஆண்டவர் தான் சனி செவ்வாயால ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் பரிகார கடவுள். அதனால ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கவங்க தைப்பூசம் தோறும் தவறாம பழனி ஆண்டவரை வணங்குங்க. உங்க கடன், நோய், எதிரிகள் தொல்லை, குடும்ப தகராறு, கணவன் மனைவி பிரிவு எல்லாம் சரியாகும். பழனி ஆண்டவரை தொடர்ந்து வணங்கும் போது உங்க விதி கட்டாயம் மாறுங்க. அதனால செவ்வாய் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் பழனி ஆண்டவரை வழிபடுங்க. கட்டாயம் உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். நம்புங்க, நல்லதே நடக்கும். சஷ்டியை நோக்கு சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் சிங்கதி வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சரி, இனி உங்க ராசிக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா உடனே விதி மாறுங்கிறத பார்க்கலாம். நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க
கோவில்ல யாகம் செய்யறது விளக்கேத்துறது மூலமாவும், நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரங்க புண்ணிய நதிகள்ல நீராடுறது மூலமாவும், நில ராசியான ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்க கோயிலுக்கு நடந்தே பாத யாத்திரையா போறது, அப்புறம் கிரிவலம் போறது மூலமாவும், காத்து ராசியான மிதுனம், துலாம், கும்ப ராசிக்காரங்க மந்திர ஜபம் செய்யறது மூலமாவும் கட்டாயம் உங்க விதிய நீங்க ஜெயிக்கலாம். ஸ்கந்தாச்சரணம் ஸ்கந்தாச்சரணம் சரவண பவ குஹாச்சரணம் சரணம் குரு குஹாச்சரணம் குருபராச்சரணம் சரணமடைந்திட்டேன் கந்தாச்சரணம். இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே பலருக்கு சொல்லி அவங்க செஞ்சு பலன் பெற்ற அரிய பரிகார ரகசியங்கள். அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும், உங்கள் விதி மாறும், உங்கள் கஷ்டம் எல்லாம் தீரும். நம்புங்க, நல்லதே நடக்கும். இந்த நாள் பரிகாரம்: செவ்வாய்.